ஷே நீதிமானே, நீதி அரசரே, நீதிமானே, நீதி அரசரே, நீதித்துறை, நீதிபதி, ஜட்ஜி, கணக்கு நாள் கணக்கில் உட்காந்து கணக்கு முடிஞ்சு வச்சு எழுதியாச்சு. கடவுள் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் விஷ்ணு கணக்கு எழுதிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ ஏவல் கணக்குனா இப்போ ஏவலை விட்டாத்தான் இந்த மாநில பேலை அகம்பாதம் பண்ணுறவன், அநியாயம் பண்ணுறவன், பெண்ணு ஆணுமா அந்த டூ வீலரில் போய் அகம்பாத சேட்டை, அநியாய சேட்டை, அந்த செத்த பேய் பேப்பருக்கு அந்த டூ வீலரில் எங்கெங்கெல்லாம் பறந்து வச்ச பூரா அரிச்சு பிறக்கி பிறகு பூமியை கட்டடமாக போட்டு பாழாக்குதான். மில்லு, தொழிற்சாலை, கம்பெனி பூரா 2ஆம் நம்பராக விட்டு இந்த ஏவல் இப்போ இந்த காவு 2 வீல் சக்கரத்தில் காவு கொடுத்துட்டோம்னா யமதர்மனுக்கு முன்னாடி ஏமங்காலம் துவன் இரவு மாட்டு பயணம். இவ்வளோ நாள் நம்ம கணக்கு போட்ட கணக்கு தெற்குப்பாளையம், ராஜபாளையம் எல்லாமே சிலுத்தூர், மதுரை வரைக்கும் கணக்கான். தமிழ்நாட்டுக்கார தமிழ் வார்த்தையில் அரசியல்வாதி பல லட்சம் கோடி, பலாயிரம் கோடி நாக்கை இழுத்து விட்டு சந்தோஷமாக இருக்கான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். என்ன காரணம்? கடவுள் திருவிளையாடல். நீ விளையாடுவான்னா இந்த விளையாட்டு இப்போ தான் கடைசி. இப்போ ஏவலில் கைலாசத்திலேருந்து ஏவல் கணக்கு போகிறது. ஏவல் இதை திரை லோகத்தில் போக போக ஏவல் பூரா 2 வீல் சக்கரம் 2 வீல் டயரில் போய் உட்கார்ந்தவொடனே ஏவல் உட்காந்துரும். ஏன்னா ஆடு மாடு ஏகப்பட்ட உயிர்களை கொண்டிருக்கான். அந்த ஏவலை திருப்பி இந்த 2 வீல் சக்கரம் 2 வீல் டயரில் உட்கார வைக்கிய கடவுளால் தான் முடியும். மந்திரத்தை வீசினா அதிலே போய் எல்லாம் ஏவலுக்கு பூரா 2 வீல் சக்கரம் 2 வீல் டயரில் உட்காரும். இங்கே காவு கொடுத்தாச்சு, அந்த காவு வாங்கும். அதுதான் கணக்கு. 8 7 ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு. நீதிமன்றத்தில் புரிஞ்சுக்கோப்பா, வழக்கறிஞர் புரிஞ்சுக்கோ, நீதிபதி, ஜட்ஜி, கோட்டார் ஆணு பண்ணி புரிஞ்சுக்கோப்பா. இதுக்கு மேலே விட்டு வச்சோம்னா எங்களை கைலாயத்தில் நாங்கள் கணக்கு போடுறாங்க. நான் எங்களெல்லாம் சாமி பூரா அரைக்கோட்டியுமா காக்கோட்டியுமா தமிழ்நாட்டுக்கார கேட்ட உரிமை. இப்போ இந்த ஏவலில் பயங்கரமாக சாவுவான், பயங்கரமாக போகும். 2 வீலர் 2 வீல் சக்கரம் 2 வீல் டயர் 3/4